எங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இத்தனை நாளா என் கூட இருந்து வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே போய் தானே? என்னங்க இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் இல்லங்க. என் கூட இருந்தது, என் மேல பாசம் வச்ச மாதிரி பேசுனது எல்லாமே போய் தானே? ஐயோ இல்லங்க. இல்லனா எப்படி? என் குடும்பத்தில் நடந்த அத்தனை பிரச்சனையும் நீ உருவாக்குனது, அது தானா உருவானது இல்ல. என் தம்பி என் கூட இருந்தா நீ நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேல. நான் உன்னை முழுசா நம்பினேன்டி. ஆனா நீ வெளில போ. எங்க கொஞ்சம் வெளியில போ. வெளில போடு சொன்ன. ஐயோ ஓடி வெளில போ. என்னடி பாக்குற? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது. ஒழுங்கா போயிரு. நீங்க இருந்தாதானே இந்த குடும்பத்தை பழி வாங்குவ. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இனிமே உன் மூச்சு காத்து கூட இந்த வாசப்படி பக்கம் வரக்கூடாது. பாடி பாவி ராட்சசி, எல்லாம் ஒன்னால தாண்டி. நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டே, விளங்காம போயிருவடி. நல்லாவே இருக்க மாட்டேடி. அம்மா, இவங்களை வெளியே தள்ளி கதவை சாத்துக்குமா. வெளியில போக சொன்னா போயிடுவேனா? இந்த வீட்டோட வாரிசு என் வயித்துல தான் வளர்ந்துட்டு இருக்கு. மொத்த குடும்பமும் என்ன வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மொத்த குடும்பமும் கம்பி தான் என்னணும். அடி பாவி, நாங்களா உன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறோம். இப்படி வாய்க்கூசாம போய் சொல்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இவ்வளவு வன்மத்தோட தான் இத்தனை நாள் நீ எங்க கூட இருந்தியா? ஆமா, அதுக்கு இப்ப என்னவா? உங்களால இப்ப என்ன பண்ண முடியும்? எப்ப இந்த ஆள் கையால என் கழுத்துல தாலி ஏறிச்சோ அப்பவே இந்த குடும்பத்தோட சொத்துலயும் எனக்கு சரிசமமான பங்கு இருக்குன்னு ஆயிடுச்சு. இந்த சொத்து சட்டப்படி என்னோடதுதான். இங்க இருக்கிற தகுதி உங்க யாருக்குமே கிடையாது. இப்ப நான் சொல்றேன், எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏய், யார பார்த்து வெளியில போ சொல்ற? நான் ஜெயிலுக்கே போனாலும் சரி, இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. யாரும் தடுக்க கூடாது. இவ செத்தா கூட யாரும் போய் பார்க்க கூடாது. இது ஏன் மேல சத்தியம். இனிமே இவ யாரோ நான் யாரோ எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏய், என்னடி இங்கே நிக்கிற? வெளில போடி.